சினிமாவை ரசிக்கக்கூடிய எங்களாலேயே வந்து இந்த விஷயத்தெல்லாம் தாங்க முடியல. அதாவது ப்ரொடியூசராக நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது படம் வந்து லீக் ஆனது வந்து எங்கேருந்து லீக் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? மக்கள் 2 விதமா பேசுறாங்க. ஒண்ணு வந்து வழக்கம் போல திமுக சதி அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து விஜய் அவரோட வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதாவது எலக்ஷனுக்கு இன்னும் ஒரு 10, 15 நாள் தான் இருக்கு. இதுல வந்து படத்தை ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு கொஞ்சம் இது வந்து ப்ளஸ்ஸா இருக்கும். ஏன்னா படம் ஃபுல்லாவே முழுக்க முழுக்க வந்து சினிமா கன்டென்ட். எலக்ஷனுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா ட்ரோல் ஆயிடும். அதுக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணுங்கிறத படம் நிறுவனமே இதை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. விஜய் வந்து அவரோட ஓன் ரிஸ்க்ல ரிலீஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க இதை பத்தி? நம்ம யூகங்களின் அடிப்படையில் வந்து பதில் சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் வேறு சில விஷயங்கள் நம்ம தெளிவுபடுத்தலாம். அது என்ன அப்படின்னா, ஒரு கண்டென்ட் இப்போ இவ்வளோ ஒரு 400 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணி ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா, அந்த கண்டென்ட் யார்கிட்ட இருக்கும்? அதாவது ஒரு ஹார்ட் டிஸ்க்லேயோ இல்லை பென் ட்ரைவ்லேயோ முழு கண்டென்ட் ஹெச்டி குவாலிட்டியில் இருக்கிற கண்டென்ட்டு அது அந்த தயாரிப்பாளர்கிட்ட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தயாரிப்பாளர் தான் வச்சிருக்கணும் நியாயமாக. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் தயாரிப்பாளருக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஆட்கள் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட வந்து இந்த பொறுப்பை ஒப்படைச்சிருப்பாங்க. அவங்க வந்து இந்த கண்டென்ட்டை வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு பக்கம் அந்த படத்தினுடைய இயக்குனர் அப்படிங்கிற முறையில் வந்து வினோத்திட்ட வந்து அந்த கண்டென்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் அதிகபட்சம். பார்த்தீங்கன்னா அந்த டாப் பொசிஷனில் இருப்பாங்கல்ல, ஒரு 3-4 பேர், அவங்கக்கிட்ட தான் அந்த கண்டென்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.